إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى في القرآن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها صدق الله العليم وصدق رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான வழிவகைகளை குறித்து உண்டான சில விஷயங்களை பார்த்தோம். அந்த அமல்களையும் வழிவகைகளையும் நமக்கு காட்டித் தந்த நம்முடைய இறைத்தூதர் அந்த அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்திற்காக, இந்த உம்மத்தினுடைய நேர்வழிக்காக தன் வாழ்நாளில் எவ்வளவு கவலைகளையும் கண்ணீரையும் இந்த உலகத்திலே தந்திருக்கிறார்கள் என்பதை குறித்துண்டான ஒரு மிக முக்கியமான குறிப்புகளை இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனையில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் நம் வாழ்வினுடைய முன்மாதிரியாக, வழிகாட்டுதலாக, அனைத்து நிலைகளிலும் நாம் பின்பற்ற தகுதியான நம்முடைய இறைத்தூதர் காத்தமுன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவரை இந்த உலகத்தில் தன்னுடைய தாய் தந்தையரை விட தன் தாய் தந்தையரையே அர்ப்பணமாகின்ற அந்த வார்த்தை சொல்லுகிற உண்டான அளவிற்கு உயிரை விட மேலாக இந்த உலகத்தில் நேசம் கொண்ட சகாபாக்களின் மீதும், மோமின்களாகிய முஸ்லிம்களாகிய நம் அனைவரின் மீதும் கண்ணியமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடு இறையச்சத்தோடு நோன்பு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என்று முதலில் பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்தில் எதுவெல்லாம் அமல்களாக, இந்த மார்க்கத்தில் எதுவெல்லாம் நமக்கு சுண்ணாக்களாக, வழிமுறைகளாக, நம் வாழ்வினுடைய வாழ்வியல் திட்டங்களாக எதையெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் வரையறுத்து தந்தானோ அந்த வரையறுத்து கொடுத்ததனுடைய பிம்பமாக, அவருடைய பிரதிபலிப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இறைத்தூதர் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி முஸ்லிம்களும் நாம் எந்தளவிற்கு அவரின் மீது நேசத்தையும் அன்பையும் அவருடைய சுன்னாவின் மீது நாம் காட்டுகிற அந்த ஒரு நேசமும் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் கொஞ்சம் பகுத்தாய்வு செய்து பார்த்தால், நாம் ஒரு கேள்விக்குள்ளான ஒரு இடத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் அந்த இறைத்தூதரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அவருடைய கண்ணியத்தை, அவருடைய சிறப்பை வரஃபஅனா லக திக்ரக் அல்லாஹ் சொல்றான், நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான்.
அல்ல என்ன சொல்றான்? அவருடைய புகழை அவருடைய சிறப்பை உயர்த்தி வச்சிருக்கேன். ஏன் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கும் போது, இந்த இறை தூதரை பொறுத்தவரை அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த 63 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த வாழ்வு என்பது, இந்த 63 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர் அதிகமாக கவலைப்பட்டது தன்னுடைய மகள்களுக்காகவோ பேரன்களுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரை பிறப்பையே அனாதையாக விட்டு சென்ற தாய் தந்தையருக்காகவோ அல்ல. நீங்க எடுத்து வரலாறு படிங்க. அல்லாஹ்வின் தூதரினுடைய கவலையும் கண்ணீரும் இந்த உலகத்தில் இருந்தது யாருக்கு தெரியுமா? இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உம்மத்திற்காக. யாருக்காக? நம்முடைய சமுதாயத்திற்காக. அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்வில் மரணிக்கிற காலம் வரை அவர் தமிழில் ரசூலுல்லாஹ் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள், பல்சஃபாக்கள் சொல்றாங்க, இன்ன உம்மத்தி யா உம்மத்தி என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது வெறுமனே வார்த்தை அளவு ரசூலுல்லாஹ் அதை பயன்படுத்தல, கண்ணீரோடு சேர்ந்து இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் அகிலத்தினுடைய அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் அன்ஃபுஸஹும். இந்த நபியை குறித்து அல்லாஹ் நமக்கு அறிமுகம் செய்யறான். இவரை குறித்து அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு அறிமுகம் செய்யறான். பெண்கள் கொஞ்சம் கவனமா கேளுமா. எப்படி அல்லாஹ் அறிமுகம் செய்யறானா, இந்த நபி இருக்கிறாரு, அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு அருள் புரிந்திருக்கிறார். எதை கொண்டு தெரியுமா? வானத்தை கொண்டல்ல, பூமியை கொண்டல்ல, பூமிக்கு இடையிலே இருக்கிற அருளை கொண்டல்ல, உலகத்தில் முதலான அருளாக அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறான், உலகில் இந்த இறை தூதரை உங்களில் இருந்தே உங்களுக்கு கொடுத்ததில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்கிறார். புரிஞ்சுங்களா? அல்ல இறை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இறை தூதர் நமக்கு அருள்கிறார். அல்லாஹ் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ரஹமத். ஏன் ரஹமத் என்றால், இந்த இறை தூதரை குறித்து அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான். அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் அன்ஃபுஸக்கும் அஸீஸுன் அலைக்கும் அன்யத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த நபி யார் என்றால், உலகத்தில் இருக்கிற மூமின்கள், இவரை பின்பற்றுகிற நேசிக்கிற, இவரை இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட மூமின்கள் எங்கேயாவது தன்னுடைய வாழ்வில் அவர்கள் வருத்தப்பட்டால், அவர்கள் மன சஞ்சலப்பட்டால், அவர்களுக்காக இவர் அழுகிறார். அவர்களுக்காக இவர் அழுகிறார். யாருக்கு அழுகிறார்? ரசூலுல்லாஹ் தன் குடும்பத்துக்கு நல்லா சொல்லல, அவருடைய மகள் ஆயிஷாவிற்கு சொல்ல, பாத்திமா ரலியல்லாஹு சொல்லல, அவருடைய பேர பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இவரை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் கவலைப்பட்டால் இவர் வருத்தம் அடைகிறார், இவர் தன்னைத்தானே இவர் வருத்திக் கொள்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை தூதரை குறித்து நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு கவலையோட இந்த உலகத்தில் இருந்திருப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த 2 கவலை தான். 2 கவலைக்காக ரசூலுல்லாஹ் நிறைய இந்த உலகத்தில் தன் கண்ணீரை ரசூலுல்லாஹ் வடிச்சிருக்காங்க. அந்த கண்ணீர் மகத்துவமா இருந்துச்சு, இந்த உலகத்துல சிறப்பாக இருந்துச்சு. ஒன்று, எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை அனுப்பினாரோ அந்த மக்கள் இந்த உலகத்தில் ஈமான் கொள்ளாமல் மரணித்து விடக்கூடாது, நேர்வழி கிடைக்காமல் மரணிச்சிடக்கூடாது. இந்த கவலை. 2வது ரசூலுல்லாஹ்வுடைய கவலை யார் மேல அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வறியவர்கள், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பாதிக்கப்பட்டவர்கள், தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்கள் பட்டினியோடும் பசியோடும் இருந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பித்துவிடும். ரசூலுல்லாஹ் 2 விஷயம். ஒன்று இந்த உலகத்தில் ஈமானுக்காக, இன்னொன்று இஹ்சானுக்காக. இஹ்சான் என்ன? மனிதர்களுக்கு செய்யக்கூடிய இந்த கடமைகளில் குறை வைப்பது, அந்த நிறைவேற்றுவது. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணீர் இந்த உலகத்தில், இந்த சமுதாயம், என்னுடைய உம்மத் நாளை மறுமையினுடைய நாடு வந்து நிற்கும் போது அவர்கள் நரகவாசிகளாக இருந்துவிடக் கூடாது. அவர்கள் தொழுகை இல்லாதவர்களாகவோ, ஹராம் ஹலாலை பேணாதவர்களாகவோ, அல்லது இந்த உலகத்தில் மறுமையை நம்பாதவர்களாகவோ, அவர்களுடைய மரணங்கள் இந்த உலகத்தில் கேவலமான மரணங்களாகவோ அமைய
அழிந்துவிடக் கூடாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிறைய கேட்பாங்க. நிறைய வாட்டி அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் நீங்க உங்களுக்கு இந்த அளவிற்கு உங்களை நீங்களே நீங்கள் தனிமையிலே அமர்ந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு நீங்கள் வருத்தப்படுவதற்கு என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை எல்லா நபிமார்களோடும் அந்த சமுதாயம் வந்து நிற்கின்ற நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமில் இருந்து எனக்கு முன்னால் வந்த நபிமார்கள் உட்பட என்னுடைய சமுதாயத்தை நான் தேடி தேடி பார்ப்பேன். என் சமுதாயம் நாளை மறுமையின் நாளிலே என்னுடைய உம்மத் என்று நான் சொல்லுகிற தகுதிக்குள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அந்த தகுதி நம் இடத்திலே இருக்கிறதா? அந்த தகுதிக்குள்ள உம்மத்தாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவருடைய ரமலானையும் சந்திக்கின்ற முஸ்லிம்கள், எத்தனை முஸ்லிம்களுடைய வாழ்வில் ஆரோக்கியம் இருந்து, பொருளாதாரம் இருந்து, நல்ல சூழ்நிலைகள் இருந்து இந்த ரமலானின் நோன்பை பாலடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இல்லையா? அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கும் இவர்களுக்கும் ஒரு விரோதத்தை போல, அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு வெறுப்புணர்ச்சியை போல மகல்லாக்களில் இருந்து கொண்டே பள்ளிவாசலுக்கு வராத எத்தனை விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. நீங்க அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுங்க. இதற்காக ரசூலுல்லாஹ் அழுதாங்க, இதற்காக அல்லாஹ்வின் தூதர் கண்ணீர் வடிச்சாங்க. இந்த சமுதாயம் தொழுகை இல்லாதவர்களாக, நோன்பு இல்லாதவர்களாக, இறையச்சம் இல்லாதவர்களாக, ஹராம்களாரை போனாதவர்களாக, வட்டியிலும் விபச்சாரத்திலும் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ரசூல் ஆசைப்பட்டாங்க. இல்லைங்க, அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணீர் இந்த உலகத்தில் இந்த உம்மத் நாளை மறுமையினுடைய நாளில் நான் நேசிக்கிற என்னோடு இருக்கின்ற சொர்க்கத்து வாசிகளாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஆசைப்பட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றுல அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்வில் நிறைய வாட்டி கேட்டிருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டிருக்காங்க, உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வின் வாழ்வில் ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி தன் வாழ்வில் அடிக்கடி ரசூலுல்லாஹ் வந்து ரீகால் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தாயிஃப் நகரத்தினுடைய சம்பவம். மறக்க முடியுமா? இந்த தாயிஃப் நகரத்தினுடைய சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு தடவை, நான் இங்கு உள்ள மக்கள் இருக்கிறாங்களே இவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு தரவார்கள். ஆனால் நான் நம்பி போன இடம் தாயிஃப். அந்த போன அவங்க ஏற்றுக்குவாங்க, நான் சொல்றதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் போனேன். ஆனால் அங்க நடந்தது என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வின் தூதர் இந்த மார்க்கத்தை அந்த மண்ணில் சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் வருவதை அறிந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சின்ன சின்ன குழந்தைகளின் கையிலே கல்லை கொடுத்து அடிச்சார். அல்லாஹ்வின் தூதருடைய மேலையில் வீசப்பட்ட அந்த கல் ரசூலுல்லாஹ்வின் தலையிலே பட்டு, உடம்பிலே பட்டு, அந்த மேலையிலே ரத்தம் அப்படியே வடியுது. அந்த வடிந்த அந்த ரத்தம் வரலாற்றில் இருந்து ரசூலுல்லாஹ்வினுடைய பாவத்தில் அந்த ரத்தம் வடிஞ்சிச்சு. வலி தாங்கல ரசூலுல்லாஹ். அந்த ஏற்பட்ட அந்த வலியை விட இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்கின்ற வலி ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் அதிகமா இருந்துச்சு. போய் ஒரு ஓரம் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. அப்புறம் அல்லாஹ் ரெண்டு மாணவர்களை அனுப்பி, நீங்க போய் கேளுங்க, இந்த நபி ஏன் இப்படி கஷ்டப்படுறாரு, ஏன் உட்கார்ந்து இருக்காரு கேளுங்க. அவங்க வந்து கேட்டாங்க. ஜபரான் ரெண்டு மலைக்கு உட்பட்டவர் வந்து கேட்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க சொல்லி இருக்கும்? ரசூல் என்ன சொல்லி இருக்கணும்? தன்னுடைய வலியினுடைய வேதனையை அவர்கள் தாங்க முடியாவிட்டாலும் நீங்க தண்டிச்சீங்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? வரலாறு எடுத்து நீங்க படிங்க. இந்த சம்பவம் நுணுக்கமான சில விஷயங்களா இருக்கு. ரசூலுல்லாஹ் அந்த இடத்தில் கூட தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். தன்னைய கூட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட? அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் நஸ்பு குவத்தி வ கில்லத் ஹீலத்தி. அரபியின் வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக கேட்டுட்டு போயிடக்கூடாது, அதனுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படும். அவங்க சொல்றாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன், நான் இந்த தாவா பணியை செய்யறேன், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிற கவலை எனக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது. நான் என்ன அவங்கள்ட்ட கேட்கிறேன் தெரியுமா? அவங்களை எப்படி நான் கையாளணுங்கிற தந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுனாங்க ரசூலுல்லாஹ். எப்படி நான் அவங்கள்ட்ட இந்த தாவாவை பண்றது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் பாருங்க,
அந்த வானவர் அந்த வானவர் சொல்லி காட்டுறாரு அவருக்கு, நபியே நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, லக்கதல் நபிஸ்து மின்கும் உமரன் மின் கப்லிஹி. என்ன சொன்னாங்க? 40 ஆண்டு காலம் நான் உங்களுக்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? என்னை பற்றி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏன் என்னை மறுக்கிறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா சொல்றதுக்கு தகுதி உள்ள மனுஷன் ரசூலா இருந்தாங்களா இல்லைங்களா? ரசூல் அதை கேட்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்துல எதை நம்ம விளங்கணும்னா, அல்லாஹ்வின் தூதர் எதுக்காக அழுதாங்க இந்த இடத்துல? அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே, நேர்வழியை அவர்கள் அடையாமல் போகிறார்களே என்கின்ற கவலைகளை ரசூல் அழுதாங்க. தன்னை தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டார். அல்லாஹ்வின் தூதரினுடைய வரலாற்றில் நீங்கள் அங்கங்க சில காட்சிகளை, சில சம்பவங்களை நீங்கள் எடுத்து படித்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பங்களை காட்டிலும், தன் குடும்பத்திலே இருக்கிற எல்லா மக்களை காட்டிலும் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது இந்த உம்மத்தை, இந்த சஹாபாக்களை. சுப்ஹானல்லாஹ். அதான் ஒரு சம்பவம் பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை 2 வசனங்களை ஓதி காட்டினாங்க. ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு வசனம், தன் சமுதாயத்தை நோக்கி சொன்னது. இன்னொன்று ஈசா நபி அவர்கள் ஓதின அந்த சொன்ன ஒரு வசனம். இந்த 2ஐயும் அவர்கள் ஓதி காண்பித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி 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 அல்லாஹ்வின் தூதர் அழுக ஆரம்பிக்கிறார். என்ன வசனம் தெரியுமா? ரப்பி இன்னஹுன்ன அல்வன்ன கஸீரம் மினன் நாஸி ஃபமன் தபஅனி ஃபஇன்னஹு மின்னி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா அல்லாஹ், இவர்கள் நான் சொல்லுகிற இந்த சத்திய கொள்கை இருக்குல்ல, இந்த கொள்கையை நிறைய மக்கள் அவர்கள் வெறுக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈசா நபி சொல்றாரு, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதக வ இன் துஅذிபுஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், இவர்கள் உன்னுடைய அடியார்கள், என்னை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீ அவர்களை மன்னிப்பதாக இருந்தாலும் தண்டிப்பதாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். புரிஞ்சுங்களா? ஈசா நபி சொன்னது, நீ எதை வேணாலும் செஞ்சுக்க அல்லாஹ்வும் சொன்னாரு. இந்த 2 வசனத்தையும் அல்லாஹ்வின் தூதர் இணைத்து ஓதி காண்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் சொன்ன வார்த்தை யா உம்மத்தி யா உம்மத்தி அழுதாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் கண்கள்ல கண்ணீர் வருது. இந்த சம்பவத்தை தொடர்ந்துதான் இதை கண்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்பி அல்லாஹ் கேட்க சொன்னா, யா ஜிப்ரீல் இதுஹப் இலா முஹம்மதின் வ ரப்பக அலம் மா, அவர்கிட்ட போய் கேளுங்க, மா யுகீக, ஏன் இந்த அழுகிறீங்கன்னு போய் கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, அல்லாஹ் அனுப்பி வச்சான், போய் கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் இது நீங்க இப்படி அழுகிறீங்க, ஏன் இவ்வளவு நீங்க வருத்தப்பட்டு ஏன் நீங்க அழுகிறீங்க? அப்ப அவர் சொன்ன வார்த்தை அந்த நேரத்தில் சொன்னதுதான், என்னுடைய சமுதாயத்தை மறுமையினுடைய நிலையை குறித்து, என்ன நிலை என்பதை குறித்து நான் அழுகிறேன் சொன்னாங்க. என்ன நிலைமை வருது என்னுடைய சமுதாயத்தில் நினைக்கும் போது நான் அழுகிறேன். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற, ஃபகால அல்லாஹு ஜிப்ரீல், ஜிப்ரீலே நீங்கள் அந்த முஹம்மதிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஸனர்மீக ஃபீ உம்மத்திக வலா நஸு, நாளை மறுமையின் நாளில் உங்கள் உம்மத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் உங்களுக்கு ஆக்கி வைப்பான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான். அதை சொன்னதற்கு பின்னால் தான் நம்முடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண்களை எல்லாம் அவர்கள் துடைச்சாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு உண்டான கவலை என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டான கவலை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எதிராக சொன்ன போது, ஈசா நபி அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு எதிராக அல்லாஹ்வை சொன்ன போது ஏன் நம்முடைய இறை தூதர் கேட்கல? ஏன் கேட்கிறது தெரியுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி நபி ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த சிறப்பு என்னன்னா, நிறைய இரக்க குணத்தையும் நிறைய அன்பையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வாரி வாரி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்களை போல ஒரு இரக்கம் உள்ள மனிதரை பார்க்கவே முடியாது. ரசூல் அழுதுருவாங்க, யாரை பார்த்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்களா எந்த நிலையிலோ பார்த்தா ரசூல் அழுதுருவாங்க. அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த துஆ எதுக்காக தெரியுமா? அவர்களை அந்த சமுதாயம் கஷ்டப்படுத்தும் போது, சோதனை செய்யும் போது அவர்களுக்கு எதிராகவும் துஆ செய்யலாம், அல்லது அந்த சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் துஆ செய்யலாம். அப்படிங்கிற ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருந்தான்.
ஆனால் அந்த சில சமுதாயத்தில் நபிமார்கள் அந்த துஆவை பயன்படுத்தலாம். அந்த சமுதாயத்திற்கு எதிராக கேட்டாங்க. ஆனா அகிலத்தினுடைய அருக்குறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையினுடைய நாளில் என்னுடைய உம்மத்துகள் வரும்போது அவர்கள் என்னை நம்பி வர்றாங்க. என்னுடைய தூதர், என்னுடைய இறை தூதர் எங்களுக்கு சிபாத்து செய்வார், எங்களுக்கு பரிந்துரை பேசுவார் என்று வரும்போது நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவர்களுக்கு இந்த துஆவை நான் கேட்பதற்கு நான் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் தூதரினுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த உள்ளம் இந்த உலகத்திலே எப்படி இருந்துச்சு? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல அல்லக நஃப்ஸல் பாபின் லலாஸ. இவர் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களோ என்பதற்காக தன்னை தானே அடித்துக் கொள்ளுகிற அளவிற்கு அவர் வருத்தப்படக்கூடியவர். பல அல்லக நஃப்ஸல் பாபின். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை பின்பற்றிய சகாபாக்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்களை போல அல்லாஹ்வின் தூதரை நேசம் கொண்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை வரைக்கும் கொடுங்க, என்னுடைய வாப்பா என் மேல என்ன பாசம் வச்சிருக்காரு நான் தெரியாம என் வாப்பா மேல எனக்கு பாசம் வராது. வருமா? வராது. ஒரு தாய் தன்னுடைய மகனின் மீது என்ன பாசத்தை வைக்கிறாரோ அந்த பாசத்தை அந்த பிள்ளை புரியும் போதுதான் தன் தாயின் மீது பாசத்தை காட்ட முடியும். இதுதான் உண்மை. உலகத்தினுடைய நடைமுறை தானே. அதே மாதிரிதான் நம்முடைய இறை தூதர் இந்த உம்மத்தின் மீது நம் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார், எவ்வளவு இரக்கம் வைத்திருந்தார் என்பதை தெரியாதவரை, புரியாதவரை இந்த சமுதாயம் இந்த இறை தூதரை பற்றி தெரியாது, விளங்கவே முடியாது. அதற்கு சின்ன சின்ன உதாரணங்கள் சகாபாக்கள் வாழ்க்கையில் நடந்து, சின்ன சின்ன உதாரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் நபவிக்கு மஸ்ஜித் நபவியிலே நுழைகிறார். எல்லாரும் தொழுது போயிட்டாங்க. ஒரு சஹாபி தனிமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இயல்பு பண்பு என்னன்னா, யாராவது வருத்தத்தோடு கவலையோடு இருந்த ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அவர்கிட்ட, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்கன்னு கேட்டாங்க. உங்கள் முகமெல்லாம் வாடி இருக்க, என்ன கவலை? அவர் ரசூலுல்லாஹ் சொல்லல. முதல்ல அல்லாஹ்வின் தூதர் திரும்ப கேட்கிறாரு, சொல்லுங்க உங்களுக்கு என்ன கவலை, ஏன் முகம் இப்படி வாடி இருக்கு? அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சில விஷயங்கள் என் வாழ்வில் நான் நினைக்கும் போது என்னால் சாப்பிட முடியல, என்னால் நிம்மதியா தூங்க முடியல, எனக்கு நல்ல தூக்கம் வர்றதில்லை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் பாருங்க, அவர் தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ அவர் சொல்லல, குடும்பத்தை சொல்லல. அவர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உங்களோடு நாங்கள் உறவாடுகிற இந்த உறவு இருக்கல, நான் நினைச்சா உங்களை நான் பார்ப்பேன். எங்கேயாச்சும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நான் பார்த்து சலாம் சொல்லி உங்களோட அமர்ந்து உங்க தொடைக்கு அருகே அமர்ந்து பேசுகிற பாக்கியம் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கும். ஏதாவது தேவைன்னா உங்கள்கிட்ட நான் கேட்பேன். ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நாமும் மரணித்து விட்டால் நாளை மறுமையினுடைய நாளில் சொர்க்கத்தில் இந்த நபிமார்களோடு உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. ஆனால் நான் எங்க இருப்பேங்கிறத நினைக்கும் போது என்னையும் அறியாமல் என்னால் தூங்க முடியல. யார சூழலாம் என் உள்ளத்துல கவலை நிறைய வந்துருச்சு யார சூழலாம் அப்படின்னு. இது எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? தன் உயிரை விட மேலாக நேசித்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவருடைய சுன்னாவை நேசித்திருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்பதான் அல்லாஹ் அவருடைய அருமறையாம் திருமறை குர்ஆனில் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. மினன் நபியீன வ சித்தீகீன வ சுஹதாஈன மின ஸாலிஹீன்ங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொன்னான். யாரெல்லாம் இந்த இறைத்தூதரை நேசிக்கிறார்களோ அப்படி நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் விரும்பக்கூடிய நபிமார்களோடு நல்லடியார்களோடு சுகதாக்களோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பாங்கிறத இந்த வசனத்தை அல்லாஹ் இருக்கணும். அவங்களுக்கு ஆறுதலை சொன்ன அல்லாஹ். அப்படியானால் அந்த இறைத்தூதர் மீது இவர்கள் வைத்த அந்த பாசம் எப்படி? ஏன் பாசம் வச்சாங்க? எங்களுக்காக அழுவாரு, எங்களுக்காக அவர் கண்ணீர் வடித்தவர் அவர் இறைத்தூதர். அதனாலதான் அவ்வளவு பாசத்தை சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல வச்சாங்க. ஏன் சகாபாக்களை பத்தி அப்படின்னு கொண்டு வரனா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் வந்து கண்ணீர் வடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் அழுவாங்க, இந்த உம்மத்துக்காக கண்ணீர் வடிச்சாங்கன்னா யாருக்காக செஞ்சாங்க? எதுக்காக? அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் தன்னந்தனி மனிதராக தாயை இழந்து தந்தையை இழந்து ஒரு எத்தீமாக அன்றைக்கு அந்த மக்களுக்கு மண்ணிலே ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருந்த போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? நபியே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க எத்தீமா இருந்து உங்களை
தேவையுள்ளவராக ஆக்கி இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் அரவணைப்பேன். எதை கொண்டு அரவணைச்சா அல்லாஹ்? சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் அரவணைச்சான். சும்மால சொல்ல அல்லாஹ், சும்மால சொல்ல அல்லாஹ். எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் புறக்கணிக்கப்படுகிறார், எங்கெல்லாம் இவரை பைத்தியக்காரன் சொல்றாங்களோ, எங்கெல்லாம் இவரை முட்டாள்னு சொன்னாங்களோ, அந்த இடத்திலெல்லாம் சஹாபாக்கள் இவரை தூக்கி நிறுத்தினாங்க. அபூபக்கர் மாதிரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாதிரி ரசூலுல்லாஹ்வை அந்த அளவுக்கு நேசம் கொண்டாங்களே. என்ன காரணம்? எங்களுக்காக அழுதார் எங்களுடைய தலைவர். நாங்கள் நேர்வழி எங்களுக்கு கிடைக்கிறது என்பதற்காக எங்களுக்காக அழுதவர் இந்த இறைத்தூதர். அதனாலதான் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாருங்க நடந்த ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் அன்றைக்கு சில பேர் வந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ஒரு கூட்டமா வந்தாங்க, வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அது அல்லாஹ் ரப்பக்கும் யஜஅல ஸஃபாஅன் ரஹபா ரஹபன் யூமினு பிக். இந்த சஃபா மலை இருக்குல, இந்த மலை முழுக்க தங்கமாக நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுத்த அல்லாஹ்ட்ட மாற்றி எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நாங்க ஈமான் போடுறோம்னு சொன்னாங்க. அவங்க கேட்கிற கேள்வி எதிர்பார்ப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, வயின் ஷித்த அஸாதலகும் ஸஃபன் ஸஃபா ரஹபன். நபியே, நீங்க அப்படி கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க கேட்கிறாங்க, நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன அல்லாஹ் காலை விடுவதற்குள் காலை நேரத்தில் அந்த மலையை தங்கமாக மாற்றி அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே இது சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வமன கஃபர மின்ஹும் அதர்தஹு இதா இதா அஸாபஹு அத்தபஹு அகதன் மினல் ஆலம். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அதுல ஈமான் கொள்ளாத ஒரு மனிதர் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் வெளியேறினாரும். அவர் சொன்ன விஷயம் என்னது? அவர்கள் ஒரு மனிதர் ஈமானில் இருந்து மார்க்கத்தை விட்டு வெளியேறினாரும் நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத அவாவை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தங்கமா தர அல்லாஹ் தயாரா இருக்கான் உங்களுக்காக. ஆனால் அவர்கள் ஒருவர் ஈமான் கொள்ளாமல் வெளியேறினாலும் உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத வேதனை அல்லாஹ் தருவதாக சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி இன்னொன்னு சொல்றாங்க, ஆனால் நீங்கள் ஒன்றை விரும்புகிறீங்களா கேளுங்க. என்ன தெரியுமா? சுத்திகத்திலகும் அபுவாவும் தௌபத்தும் ரஹ்மா. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர்கள் கேட்டதை விட, அவர்கள் கேட்ட தங்கத்தை விட தௌபாவின் ரஹமத்தின் வாசலை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். அவங்களுக்கு எதை கொடுக்கணும் அல்லாஹ் கேட்கணும். நபிட்ட சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்லி என்ன கேட்டிருப்பான்? இல்ல தங்கமாவே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வின் தூதர் யோசிச்சா, என்னுடைய உம்மத்துக்கு என்ன வேணும் இந்த உலகத்துல? அவங்களுக்கு தௌபா தான், பாவ மன்னிப்பு தான். அவங்களுக்கு ரஹமத்து தான் இந்த உலகத்துல வேணும். அதை அல்லாஹ்விடத்துல அதை கேட்டாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் தங்கம் பெருசு இல்ல, அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த உலகத்துல கிடைக்கும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. அப்ப இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ் கொண்ட கவலை என்ன? இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கவலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த உலகத்தில் தலை சிறந்த மக்களாக, அல்லாஹ் நேசிக்கிற நேர்வழியே இருக்கிற மக்களாக என்னுடைய உம்மத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டார்களே. இந்த கவலை யார் படுவா சொல்லுங்க? ஒரு குடும்பத்திற்குள் தந்தை இடத்தில் நேர்வழி இல்ல, அவர் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு வெளியிருக்கிறாரு, ஆனால் அவருடைய மனைவிக்கு அதை பத்தி கவலை இல்லை, பிள்ளைகளுக்கு அதை பத்தி இன்றைக்கு கவலை இல்லை. இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமிய குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு நேர்வழியில இருந்து வெளியேறுகிறார். இன்றைக்கு இஸ்லாமிய வட்டத்திலே இருந்து வெளியேறிந்து கொண்டிருக்கிறார். ஹராம் எதுன்னு தெரியாது, ஹலால் எதுன்னு தெரியாது, ஹலால் எதுன்னு தெரியாது, மார்க்கத்தின் ஒழுக்கங்கள் என்னன்னு தெரியாது, ஒரு ஆடை போட தெரியாது, ஒரு தலை முடி எப்படி வெட்டுவது தெரியாது. இன்றைக்கு இந்த ஒழுக்கங்கள் இல்லாமல் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களை குறித்து உண்டான ஒரு கவலை தாழ்ந்தே இருக்கு. இல்ல, என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நாளை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இன்றைக்கு சிறந்த உம்மத்தாக இருக்க வேண்டும் என்ற என் குடும்பம் இருக்கிற கவலை இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. இந்த உம்மத்தின் ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்களே, அதனால்தான் அந்த நபித்தோழர்கள் அந்த இறை தூதர் மீது அவ்வளவு பாசங்களை வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரினுடைய வாழ்வில் அந்த சஹாபாக்களின் வரலாறு நீங்கள் எடுத்து படித்தால், அவங்க எந்த நேரத்திலும் அவருடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரினுடைய முஹப்பத்திற்காக இந்த உலகத்துல வாழும், வேற எதுவும் இந்த உலகத்துல எங்களுக்கு வேணும்.
எங்களுக்காக அழுதாருல, எங்களுக்காக கண்ணீர் வடித்தாருல, அந்த இறை தூதருடைய நேசத்தை இந்த உலகத்தில் பெற்று நம்ம வாழும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வினுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு கூட மரியாதை கொடுத்தவர்கள் சகாபாக்கள். சும்மாலாம் கிடையாது, சும்மாலாம் இல்ல. ரசூலுல்லாஹ் மிம்பரில் நின்று உரை நிறுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் உரை நிறுத்துறாங்க. உரை நிறுத்திக் கொண்டிருக்கும் போது இஜ்லிஸுன்னு சொல்றாங்க, உட்காருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார சொன்னாங்க? ரசூலுல்லாஹ். நிக்கக்கூடிய சில மக்கள் சொல்றாங்க, ஒரு நபித்தோழர் ஒளி செஞ்சுட்டு உள்ள வர்றாரு, இந்த வார்த்தையை கேட்டவர்கள் அவர் அங்கேயே உட்கார்ந்துறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இன்னொருவர் அந்த நுழைகின்ற வாசலில் செருப்பை கலட்டுகிற இடத்திலேயே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அங்க உட்கார்ந்திருக்காங்க. தொழுகை முடிகிற வரை ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு வெளியே போகும்போது கேட்கிறாங்க, ஏன் இங்கே உட்கார்ந்தீங்கன்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சிகிரா உள்ள வந்தோம், இஜ்லிஸுன்னு சொன்னீங்க, உங்கள் நாவிலே இருந்து வந்த அந்த வார்த்தைக்கு நாங்கள் கொடுத்த மரியாதை இது, நாங்கள் கட்டுப்படுகிறோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. அப்ப எவ்வளவு ஒரு இறைத்தூதை மீது அவர்கள் வைத்த பாசங்களை வச்சிருப்பாங்க, நேசத்தை வச்சிருப்பாங்க, அப்படி வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பாங்க இந்த உலகத்துல, இல்லைங்களா? சுபஹானல்லாஹ். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சிலருக்கு துவா செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய முகப்பத்து கிடைக்கிற விஷயமா துவா செய்வாங்க. அந்த நேரத்திலேயே நம்ம மரணிச்சுட்டா கூட நல்லா இருக்குமே விரும்புறவங்க சகாபாக்கள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய வாழ்க்கையில அபூபக்கர், உமர் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தூரம் ஒரு பயணம் போயிட்டு வர்றாங்க. இரவு நேரம் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கி கொண்டிருக்கும் போது அந்த நடுநிசியான நேரத்தில் எடுத்து பார்க்கறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்க்கும்போது ரசூலுல்லாஹையும் காணோம், உமர் அவர்களையும் காணோம், அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் காணோம். இவர் திரும்பி பார்க்கறாரு, எங்க போனாங்க மூணு பேரும் சொல்லி தேடிட்டே வர்றார். தேடிக்கொண்டே வரும்போது தூரத்தில் ஒரு கபர்ஸ்தானை பார்க்கிறாங்க, மையவாடியை. உள்ளே மனிதர் இருக்கக்கூடிய தலை தெரியுது. இவர் நேர உள்ள போறார். போய் கபர்வாசிகளுக்கு சலாம் சொல்லிவிட்டு நேர உள்ள போய் பார்த்தா அங்க நடந்த சம்பவம் சுப்ஹானல்லாஹ். நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்தில் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒவ்வொரு நேரங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் இந்த வரலாறு ஒரு படிப்பினை. அவர் நேர உள்ள போறாரு. அங்க பார்க்கிற சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு உள்ள இறங்கி இருக்கிறாங்க. நேரே அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் சில நபித்தோழர் நின்று கொண்டிருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு நபித்தோழர் மரணம் அடைஞ்சிடறார், ஒரு நபித்தோழர் வஃபாத் ஆயிடுறார். இந்த செய்தி கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் உள்ள நிற்கும் போது ரசூலுல்லாஹ்வின் வரலாறு, தன் மகள் ருக்கையா மரணிக்கும் போதும் கூட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இன்றைக்கு இரவு பாவம் செய்யாதவர்கள் யார் என்று கேட்ட போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது அவள் மகளுடைய ஜனாசாவை கூட அபூ தல்ஹாவை இறங்கிதான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. வரலாறுல இருக்கு. ஆனால் இந்த நபருக்காக ரசூலுல்லாஹ் உள்ள நிற்கிறாங்க கபருக்குள்ள. கபருக்குள் நின்றவன் மேலே இருந்து இந்த ஜனாசா துணியில் சுட்டப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹ்வின் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கையில வாங்குறாங்க. வாங்கிய அகிலத்தினுடைய அருப்படை தன்னுடைய திருக்கரத்தால் அந்த ஜனாசாவை உள்ளே அப்படி குப்பரை அப்படி சாட்சி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வைக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் நிமிர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள்ல கண்ணீர். ரசூலுல்லாஹ் அழுதாங்க. அல்லாஹ்வின் தூதர் அழுதாங்க. அழுது கொண்ட நிலையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அம்சைத்து ராலியத்தன் ஃபரலியாஹு, நான் வைக்கிற இந்த ஜனாசாவை நான் பொருந்திக் கொண்டேன் யா அல்லாஹ், நீயும் பொருந்திக் கொள்வாயாக கேட்டான். மேலே நின்று கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தாமதமா வந்தார்ல, அவர் உடனே மேலே இருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாலைத்தனி யாலைத்தனி குன்து சாஹிபுல் கஃப்ரா, அந்த அல்லாஹ்வின் தூதர் உள்ளே வைத்த ஜனாசா நானாக இருக்க கூடாதான்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க? அந்த ஜனாசா இந்த நேரத்தில் நானாக இருக்க கூடாதா? காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த துஆவுக்குரியவனாக இந்த உலகத்தில் நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்கள், இந்த உலகத்தில் வாழும் போதும் நம்முடைய வாழ்க்கை சொற்ப காலம், அது எந்த மாதங்கள் என்று அல்ல. இந்த உலகத்தில் மரணம் என்பது அல்ல, எல்லாருக்கும் வச்சிருக்கு. இந்த உலகத்தில் மரணிக்கிற கடைசி தருவாயாக இருந்தாலும் சரி, நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த, நமக்காக இந்த உலகத்தில் கவலைப்பட்டு அந்த இறை தூதரின் சுண்ணாவையும் வழிமுறையையும் அவருடைய நேசத்தையும் இந்த உலகத்தில் பெற்று வாழுகின்ற சிறந்த உம்மத்துகளாக, சிறந்த மக்களாக இந்த இரவில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய
வந்திருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் நாம் வாழ்க்கையில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் எப்படி துவா செய்யணும்? யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற காலத்தில் எல்லாம் நாங்கள் செய்கிற அமல்கள் எங்கள் இறைத்தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்கள் இறைத்தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய தூதரின் நேசத்தோடு நேசத்தின் அடிப்படையில் செய்கிற அமல்களாக இந்த உலகத்தில் செய்து நல்ல சிறந்த ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாங்கள் மரணிக்க வேண்டும் என்கின்ற நல்ல சிந்தனையோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக இந்த சபையை நாம் கலைந்து செல்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ, எதை நாம் அறிந்து கொண்டோமோ அந்த அடிப்படையில் அமல் செய்கிற தௌஃபீக்கை, வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று உளமாற துஆ செய்தவராக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த இறை தூதரை நமக்காக கவலைப்படுகிற இறை தூதராக, கண்ணீர் வடிக்கிற இறை தூதராக அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்தானோ அந்த இறை தூதர் மீது பாசம் வைத்த சகாபாக்கள் இந்த உலகத்தில் அவர்கள் சந்தித்த மாபெரும் ஒரு இழப்பு ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். அந்த மரணம் எப்படி அமைந்திருந்தது, அந்த சகாபாக்குடைய நிலைகள் அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உரையிலே நாம் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.